மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இயல் 1 இருக்கக்கூடிய வினா பகுதிகளை பற்றி பார்த்தோம். இன்பத்தமிழ். தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவை என்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழெங்கள் அறிவுக்கு துணை நிற்கும் தோள் போன்றது. தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். தமிழ் கும்மி. தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. பொய்மையை அகற்றும் மொழி. மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி என்பதை பற்றியும் பார்த்தோம். வளர்தமிழ். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலகச் செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை பற்றி மூத்த மொழி, எளிய மொழி, சீர்மை மொழி, வளமை மொழி, வளர்மொழி, புதுமை மொழி, அறிவியல் தொழில்நுட்ப மொழி போன்ற பல வகைகளில் பற்றி நாம் கண்டறிந்தோம். அதேபோன்று சிலப்பதிகாரம். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. ஆதலால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கின்றது. அதனால் மழையை போற்றுவோம் என்பதை பற்றியும் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது காணி நிலம், சிறகின் ஓசை, முதல் எழுத்துகளும் சார்பெழுத்துகளும், அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம் என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 29 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. காணி நிலம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார்.
இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற பாடலானது. காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் என்பது. அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய வினாக்கள். குருவினா பக்கம் எண் 31. காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் என்று பாரதியார் வேண்டுகிறார். 2வது வினா. பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. பாரதியார் ஓர் இயற்கை கவிஞர் ஆவார். அவருடைய பாடல்களில் அதிகம் இயற்கை வர்ணனைகளே இடம்பெற்றிருக்கும். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் காக்கை குருவி எங்கள் கூட்டம் என்று பல பாடல்களை பாடியிருப்பதன் மூலம் அவரது இயற்கையின் வெளிப்பாடு தெரிகிறது. எந்த ஒரு கவிஞனும் இயற்கையோடு ஒன்றிருக்காவிடில் கவிதையை இயற்ற முடியாது. அந்த அளவிற்கு இயற்கை கவிஞனுக்கு கவிதைகளை அள்ளித் தெளிக்கிறது. அப்படி இருக்கும்போது பாரதிக்கு இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பமானது புதிதல்ல. பாரதியார் தன் வாழ்வை இயற்கையோடே அமைத்து கொண்டார். அவர் தன் பார்வையில் பட்ட அனைத்து பொருள்களையும் இயற்கையாகவே கண்ணுற்றார். அது மட்டுமல்லாமல் அவர் பாடாத இயற்கை பொருட்களே இல்லை. இயற்கையோடே வாழவும் கற்றுக்கொண்டவர், வாழ்ந்தும் காட்டியவர். அவர் காட்டிய காணி நிலம் பாடலில் கூட காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலாவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் என்று வேண்டுவது போல பாடியுள்ளார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பாரதியார் இயற்கையின் மீது பராசக்தியிடம் கொண்டுள்ள விருப்பம் வெளிப்படுகிறது. புரிந்ததா மாணவர்களே? இந்த 2 வினாக்கள், அவற்றிற்குரிய விடைகளை பற்றி கண்டோம். அவற்றை தெளிவுற படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள்.
சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார்கள். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவைகள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் இருக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியிருக்கின்றார். அந்த பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் மூலமாக பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றது. தற்பொழுது வெகுவாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் சிட்டுக்குருவி. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டிய பிறகு 3 முதல் 6 முட்டைகள் வரை இடக்கூடியவை. மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. அவை ஓய்வெடுக்கக்கூடிய புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. அந்த உண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் பக்கம் எண் 36. குருவினா: பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? பறவைகள் எந்த காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. 2வது வினா: வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஒரு வகை பறவையை வேறு வகை பறவை என்று கருதும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும். சிறுவினா: சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவிதான். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரையிடும். 14 நாள்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். துருவப் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும்.
சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனால் வேகமாக பறக்கும். வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை செல்கின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவைகளின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவதும் உண்டு. அவை தரையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஒரு வகை பறவையை வேறு வகை பறவை என்று கருதும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இவை அந்த பாடப்பகுதியினுடைய வினாக்கள். அவற்றை தெளிவுற படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. முதல் எழுத்துகளும் சார்பெழுத்துகளும். எழுத்துகள் 2 வகைப்படும். அவை முதலெழுத்து, சார்பெழுத்து என்பது. முதலெழுத்துகள் உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதலெழுத்துகள் என்பவை. பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக அவை இருக்கின்றன. அதனால்தான் அவற்றை முதல் எழுத்துகள் என்று சொல்கின்றோம். சார்பு எழுத்துகள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துகள் சார்பெழுத்துகள் என்பவை. அவை 10 வகையாக இருக்கின்றது. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று 10 வகைகளாக சார்பெழுத்துகள் இருக்கின்றன. அதில் முதலில் இருப்பது உயிர்மெய். மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதனால் உயிர்மெய் எழுத்துகள் என்பவை தோன்றுகின்றது. உயிர்மெய் எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதனுடைய வரி வடிவமானது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் அவை சார்பெழுத்துகள் என்ற வகையில் அடங்குகின்றது. ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் உடையது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் அதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது. இவை தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதனால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள். முதல் எழுத்துகள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகள் முதலெழுத்துகள் ஆகும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்பர். சார்பெழுத்துகள் எத்தனை? அவை யாவை? சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று. சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது.
உயிர்மெய் ஆயுதம் இவை இரண்டும் சார்பெழுத்துகளாக கூறப்பட காரணம் தருக. மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துகள் தோன்றுகின்றன. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். ஆயுதம் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும், தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதனால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். இவை அந்த பாடப்பகுதியினுடைய வினாக்கள். அவற்றை தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அறிவியல் ஆத்திசூடி. ஆத்திசூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லுகின்ற இலக்கியம். அவ்வையின் ஆத்திசூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திசூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அறிவியல் சிந்தனைகொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள். ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்துச் செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். மாணவர்கள் அறிவியலில் நாட்டம் கொள்ள வேண்டும். காரண காரியங்களை அறிய ஆய்வில் மூழ்க வேண்டும். அறிவியல் மாற்றங்களையும் உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் சரி முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். நம்முடைய அறிவின் துணையை கொண்டு அறிவியல் உண்மையை கண்டறிய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு வெற்றியை தரும். இந்த உலகத்தில் அறிவியலே என்றும் வென்று நிற்கும். நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள ஏன் என்று கேட்க வேண்டும். பிறருக்கு சொல்லும் பொழுது தெளிவாகச் சொல்ல வேண்டும். பிறருடன் நட்புடன் பழக வேண்டும். எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை அயராது உழைக்க வேண்டும். அந்த உழைப்பினுடைய அனுபவம்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அருமருந்து என்பது. இதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய வினாக்களை காண்போம். குருவினா: மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? மனிதர்களுக்கு மருந்தாக அமைவது அவரவர் அனுபவங்களே. சிறுவினா: பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. மாணவர்கள் அறிவியலில் நாட்டம் கொள்ள வேண்டும். காரண காரியங்களை அறிய ஆய்வில் மூழ்குதல் வேண்டும். அறிவியல் மாற்றங்களையும் உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அறிவின் துணை கொண்டு அறிவியல் உண்மையை கண்டறிய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் கட்டாயம் ஒரு நாள் வெற்றியை தரும். இவ்வுலகில் அறிவியலே என்றும் வென்று நிற்கும். தெளிவுபடுத்திக் கொள்ள ஏன் என்று கேட்டல் வேண்டும். பிறருக்கு சொல்லும்போது தெளிவாகச் சொல்ல வேண்டும். நட்புடன் செயல்பட வேண்டும். எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை அயராது உழைத்தல் வேண்டும். அனுபவமே நமக்கு அருமருந்து. சிந்தனை வினா: உங்களுக்கு தெரிந்த மருத்துவ முறைகள் யாவை? சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், ரெய்கி மருத்துவம், வர்ம மருத்துவம், அலோபதி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், காந்த மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், அக்குப்ரெஷர் மருத்துவம், நாட்டு மருத்துவம், மசாஜ் மருத்துவம், மூலிகை மருத்துவம், நவமணி மருத்துவம், சிரிப்பு மருத்துவம், உளவியல் மருத்துவம் என்பவை. இந்த வினாக்களையும் தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அறிவியலால் ஆள்வோம். அறிவியல் ஆய்வுகள் எல்லையில்லாதவை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும்
இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றன. கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று பல ஆய்வுகளை செய்கின்றான். நீல நிற வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ்வதற்கு நினைக்கின்றான். வானத்தில் செலுத்தப்படுகின்ற செயற்கைக்கோள்கள் உதவியோடு செய்தி தொடர்பிலும் சிறந்து விளங்குகின்றான் மனிதன். இயற்கை வளங்களையும் புயல், மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகின்றான். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படுகின்ற எந்திர மனிதனையும் அவன் படைத்து விட்டான். இணைய வலையின் உதவியினால் உலகத்தையே நம் உள்ளங்கைக்குள் கொடுக்கின்றான். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்கின்றான். நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களிலெல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள். குருவினாம்: செயற்கைக்கோள் எவற்றுக்கு எல்லாம் பயன்படுகிறது? செய்தி தொடர்பில் சிறந்து விளங்குவதற்கும் இயற்கை வளங்களையும் புயல், மழை ஆகியவற்றை கண்டறிந்து கூறவும் செயற்கைக்கோள் பயன்படுகிறது. நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களிலெல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். சிந்தனை வினா: எவற்றுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவை என்பதை பற்றி சிந்தித்து எழுதுக. ஆழ்கடலை பற்றிய ஆய்விற்கும் கோள்கள் பற்றிய ஆராய்ச்சிகளுக்கும் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிவதற்கும் இயற்கையில் செறிந்துள்ள வளங்களை கண்டுகொள்வதற்கும் மனிதன் செய்கின்ற வேலைகளை அவனுக்கு ஈடாக செய்து முடிப்பதற்கும் உலகையே தம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்கும் இணையத்தில் இணைந்திடவும் எளிதான அறுவை சிகிச்சை செய்வதற்கும் மனிதனின் வாழ்நாளை பெருக்குவதற்கும் அணுசக்தியை பெருக்குவதற்கும் வேற்றுக்கோள்களுக்கு செல்வதற்கும் விண்வெளி பற்றிய ஆய்விற்கும் விவசாயத்தை பெருக்குவதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இயற்கையை அழிவினின்றி காப்பதற்கும் புதிய கண்டுபிடிப்புகள் என்பது தேவை. இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? அவை யாவை? இதுவரை 9 கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ என்பவை. இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் யாது? இந்தியா அண்மையில் நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் சந்திராயன் ஆகும். இந்த வினாவிடைகளை தெளிவுற படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே,
இதுகாறும் நாம் கண்டறிந்தது இயல் 2 மற்றும் இயல் 3 பற்றி பார்த்தோம். காணி நிலம், சிறகின் ஓசை, முதல் எழுத்துகளும் சார்பெழுத்துகளும், அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம் போன்ற பாடப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வினா பகுதிகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் தெளிவுற கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்ந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் எழுதி கொள்ளுங்கள், தெளிவுற படியுங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 29, 30, 31 மற்றும் 32. பக்கம் எண் 29 காணி நிலம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 32 சிறகின் ஓசை என்பதில் சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 31. பக்கம் எண் 31 குருவினா. காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? காணியளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவள வேண்டும் என்று பாரதியார் வேண்டுகிறார். பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. பாரதியார் ஒரு இயற்கை கவிஞர் ஆவார். அவருடைய பாடல்களில் அதிகம் இயற்கை வர்ணனைகளை இடம்பெற்றிருக்கும். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் காக்கை குருவி எங்கள் கூட்டம் என்று பல பாடல்களை பாடியிருப்பதன் மூலம் அவரது இயற்கையின் வெளிப்பாடு தெரிகிறது. எந்த ஒரு கவிஞனும் இயற்கையோடு ஒன்றிருக்காவிடில் கவிதையை இயற்ற முடியாது. அந்த அளவிற்கு இயற்கை கவிஞனுக்கு கவிதைகளை அள்ளித்தரிக்கிறது. அப்படி இருக்கும்போது பாரதிக்கு இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பமானது புதிதல்ல. பாரதியார் தன் வாழ்வை இயற்கையோடே அமைத்து கொண்டார். அவர் தன் பார்வையில் பட்ட அனைத்து பொருள்களையும் இயற்கையாகவே கண்ணுற்றார். அது மட்டுமில்லாமல் அவர் பாடாத இயற்கை பொருட்களே இல்லை. இயற்கையோடே வாழவும் கற்றுக்கொண்டவர், வாழ்ந்தும் காட்டியவர். அவர் இயற்றிய காணி நிலம் பாடலில் கூட காணி அளவு நிலம் வேண்டும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் முதல் வினாவை எழுதி கொள்ளுங்கள், 2 வினாக்களையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.